சுங்க கட்டணம் உயர்வை திரும்ப பெறுக என காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். விவரங்களை எமது செய்தியாளர் நௌஷாத் பிரிக்க கேட்கலாம். நௌஷாத், வணக்கம். மாணிக்கம் தாக்கூர் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த சுங்க கட்டணம் தொடர்பாக? வணக்கம் தனலட்சுமி. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் மாணிக்கம் தாக்கூர் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். 4 மாதங்களில் 3 முறை சுங்க கட்டணம் உயர்ந்திருப்பதாகவும் சுங்க கட்டண கொள்ளையை மோடி அரசு திரும்ப பெற வேண்டும் என தெரிவித்திருக்கிறார். நெடுஞ்சாலையை தான் கண்டுபிடித்தது போல எப்போதும் தற்பெருமை பேசி வருபவர் மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி. நெடுஞ்சாலைத்துறை ஹீரோ என்று தனக்குத்தானே தம்பட்டம் அளித்து மகிழ்ச்சி அடையும் அமைச்சராகவும் இருக்கிறார். மோடி ஆட்சியில் நெடுஞ்சாலைகள் என்பது சுங்க கட்டணம் என்பது பெயரில் மக்களிடமிருந்து கொள்ளையடிக்கும் வழியாக மாறிவிட்டன. மோடி அரசின் தவறான பொருளாதார கொள்கையாலும் மொத்த விற்பனை விலை குறியீடு அடிப்படையிலான கணக்கீட்டு சொதப்பலாலும் கடந்த 4 மாதங்களில் 3வது முறையாக கட்டண சுங்க கட்டணம் உயர்ந்துள்ளது. பெட்ரோல், டீசல், எரிவாயு போன்ற எரிபொருள் விலை உயர்வு, அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்வால் மக்கள் பெரும் சிரமங்களை அனுபவித்து வருகின்றனர் எனவும் இதனை சுங்கச்சாவடிகளில் மீண்டும் கட்டணத்தை உயர்த்திருப்பது நடுத்தர குடும்பங்களையும் வாடகை வாகன ஓட்டுநர்களையும் கடுமையாக பாதித்துள்ளது. ஆனால் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நெடுஞ்சாலை அமைத்து விட்டோம், இந்தியா வளர்ந்து விட்டது என தினமும் பொய்க்கதைகளை பரப்பி வருகின்றனர். தமிழ்நாட்டில் உள்ள 80 சுங்கச்சாவடிகளில் ஆண்டுக்கு 4700 கோடி அதிகமாக மோடி அரசு வசூல் செய்து வருகிறது. அதன் பிறகு அடங்காமல் லாரிகளுக்கு 30 வரை சுங்க கட்டணத்தை உயர்த்தி மீண்டும் தமிழக மக்களுக்கு அல்வா கொடுத்துள்ளதை தெரிவித்திருக்கிறார். லாரி உரிமையாளர்களின் வாழ்வாதாரத்தை சாமானிய மக்களின் பாக்கெட்டையும் பிடுங்கி திருட்டு பாரத அரசு சுங்க கொள்ளை கடும் கண்டனத்திற்கு மீது சுங்க கட்டண உயர்வை மோடி அரசுடைய திரும்ப பெற வேண்டும் என அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். மேலும் மிக முக்கியமாக கோவை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு இதுவரை அனுமதி கிடைக்கவில்லை. ரயில்வே துறைக்கு அதிக வருவாய் ஈர்த்தரும் தமிழ்நாட்டிற்கு வந்தே பாரத ஸ்லீப்பர் ரயில்கள் ஒதுக்காமல் வந்திருக்கிறது. தமிழ்நாட்டை வெறும் பணம் காய்க்கும் பணமாக மட்டும் பயன்படுத்தி கொண்டு அந்த மத்திய வெட்டடிக்கும் மோடி அரசுக்கு மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள். இது குறித்து தமிழ்நாடு காங்கிரஸ் எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் வலுவான குரல் எழுப்போம் என ஒரு அறிக்கை வெளியிட்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக இருக்கிறது. தனலட்சுமி, சுங்க கட்டணம் உயர்வை திரும்ப பெறுக என காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். விவரங்களை எமது செய்தியாளர் நௌஷாத் பிரிக்க கேட்கலாம். நௌஷாத், வணக்கம். மாணிக்கம் தாக்கூர் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த சுங்க கட்டணம் தொடர்பாக? வணக்கம் தனலட்சுமி. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் மாணிக்கம் தாக்கூர் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். 4 மாதங்களில் 3 முறை சுங்க கட்டணம் உயர்ந்திருப்பதாகவும் சுங்க கட்டண கொள்ளையை மோடி அரசு திரும்ப பெற வேண்டும் என தெரிவித்திருக்கிறார். நெடுஞ்சாலையை தான் கண்டுபிடித்தது போல எப்போதும் தற்பெருமை பேசி வருபவர் மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி. நெடுஞ்சாலைத்துறை ஹீரோ என்று தனக்குத்தானே தம்பட்டம் அளித்து மகிழ்ச்சி அடையும் அமைச்சராகவும் இருக்கிறார். மோடி ஆட்சியில் நெடுஞ்சாலைகள் என்பது சுங்க கட்டணம் என்பது பெயரில் மக்களிடமிருந்து கொள்ளையடிக்கும் வழியாக மாறிவிட்டன. மோடி அரசின் தவறான பொருளாதார கொள்கையாலும் மொத்த விற்பனை விலை குறியீடு அடிப்படையிலான கணக்கீட்டு சொதப்பலாலும் கடந்த 4 மாதங்களில் 3வது முறையாக கட்டண சுங்க கட்டணம் உயர்ந்துள்ளது. பெட்ரோல், டீசல், எரிவாயு போன்ற எரிபொருள் விலை உயர்வு, அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்வால் மக்கள் பெரும் சிரமங்களை அனுபவித்து வருகின்றனர் எனவும் இதனை சுங்கச்சாவடிகளில் மீண்டும் கட்டணத்தை உயர்த்திருப்பது நடுத்தர குடும்பங்களையும் வாடகை வாகன ஓட்டுநர்களையும் கடுமையாக பாதித்துள்ளது. ஆனால் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நெடுஞ்சாலை அமைத்து விட்டோம், இந்தியா வளர்ந்து விட்டது என தினமும் பொய்க்கதைகளை பரப்பி வருகின்றனர். தமிழ்நாட்டில் உள்ள 80 சுங்கச்சாவடிகளில் ஆண்டுக்கு 4700 கோடி அதிகமாக மோடி அரசு வசூல் செய்து வருகிறது. அதன் பிறகு அடங்காமல் லாரிகளுக்கு 30 வரை சுங்க கட்டணத்தை உயர்த்தி மீண்டும் தமிழக மக்களுக்கு அல்வா கொடுத்துள்ளதை தெரிவித்திருக்கிறார். லாரி உரிமையாளர்களின் வாழ்வாதாரத்தை சாமானிய மக்களின் பாக்கெட்டையும் பிடுங்கி திருட்டு பாரத அரசு சுங்க கொள்ளை கடும் கண்டனத்திற்கு மீது சுங்க கட்டண உயர்வை மோடி அரசுடைய திரும்ப பெற வேண்டும் என அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். மேலும் மிக முக்கியமாக கோவை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு இதுவரை அனுமதி கிடைக்கவில்லை. ரயில்வே துறைக்கு அதிக வருவாய் ஈர்த்தரும் தமிழ்நாட்டிற்கு வந்தே பாரத ஸ்லீப்பர் ரயில்கள் ஒதுக்காமல் வந்திருக்கிறது. தமிழ்நாட்டை வெறும் பணம் காய்க்கும் பணமாக மட்டும் பயன்படுத்தி கொண்டு அந்த மத்திய வெட்டடிக்கும் மோடி அரசுக்கு மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள். இது குறித்து தமிழ்நாடு காங்கிரஸ் எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் வலுவான குரல் எழுப்போம் என ஒரு அறிக்கை வெளியிட்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக இருக்கிறது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.